தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பரிசுகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் மார்க்கத்தை நிறைய படிக்கணுன்ற ஒரு நோக்கத்திலையும் படிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோமா? இந்த நிகழ்ச்சியுடைய விதிகள்லாம் தெரியுமா? 3 சுற்றுகள் நடக்கும். முதல் சுற்றில் 4 கேள்வி, இரண்டாவது சுற்றில் அடுத்த 3 கேள்வி, மூன்றாவது சுற்றில் 3 கேள்விகள். அதில் இரண்டாவது சுற்றில் 50-50 ஆப்ஷன் இருக்குது. மூன்றாவது சுற்றில் கேள்விகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? போயிடுவோமா உள்ள? எந்த நபித்தோழர்களுக்கு சிரங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட போது இவருக்கு பட்டாடை அணிய நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள்? உம்மு துஃபைல், அபுல் முந்தீர், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹா, அபுல் முந்தீர், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? கன்ஃபார்ம். முதல் கேள்வி சரியான பதில் தானா? ரெண்டு பேரும் அந்த பதிலில் தான் உறுதியாக இருக்கீங்களா? அதுதான் சரியான பதில். கம்ப்யூட்டர் ஜி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். புகாரியில் 2919வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? முதல் பரிசு ஓராண்டு நடுநிலை சமுதாயம் சத்திய முழக்கத்திற்கான ஓராண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள். அடுத்து ரியாது சாலிகினுக்கான கேள்வி. ஓகே தானா? கேள்வி பார்த்தோடனே ஆப்ஷனே வேண்டான்ற மாதிரியான ஒரு முகம் மலர்ச்சி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு எடுக்கும் தோட்டம் எது? மெஹ்ராப் தோட்டம், பைஹார் தோட்டம், பைருஹா தோட்டம், பைதஹா தோட்டம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, பைருஹா தோட்டம். ஆப்ஷன் சி, பைருஹா தோட்டம். மெஹ்ராப் கிடையாது, பைஹார் கிடையாது, பைதஹா கிடையாது. படிச்ச செய்தி தான். கன்ஃபார்மா? கான்ஃபிடென்ட்? படிச்சிருக்கீங்க, நிறைய ரசூலுல்லாஹ் படிச்சிருக்கீங்க. கேக்குறாங்க, ஏன் இந்த தோட்டத்தை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தானம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாரு, ஒரு குர்ஆன் வசனம் இறங்கின உடனே அந்த சஹாபி வந்து தோட்டத்தை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சாங்க. சரி, கம்ப்யூட்டர் ஜி, பைருஹா தோட்டம் சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி. இதுக்கான ஆதாரம் புகாரில 2758வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 பேருக்குமே 100 வாட்ஸ் பல்ப் எரியுத முகத்துல. ரொம்ப ஈஸியான கேள்விகளாக வருதுன்ட்டு. மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் யார்? ஏ ஆப்ஷன் சமூது கூட்டத்தினர், பி ஆப்ஷன் ஆது கூட்டத்தினர், சி ஆப்ஷன் ஹூத் சமுதாயத்தினர், டி லூத் சமுதாயத்தினர். பி ஆது கூட்டத்தினர். ஆப்ஷன் பி, ஆது கூட்டத்தினர். பி ஆது கூட்டத்தினர். மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்தவர்கள். லூத்து சமுதாயம் இல்லை, ஊது சமுதாயமும் இல்லை, சமூக கூட்டமும் இல்லை, ஆது கூட்டத்தினர். பி. கான்ஃபிடென்ட்டா? கன்ஃபார்மா? உறுதியா இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில். சமூக கூட்டத்தினர் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். அல் குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 74வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதிலளிக்காததனால் சாதிக் மற்றும் அத்தீப் குழுவினர் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு அருள் புரியட்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது. ஓகேவா? நிகழ்ச்சிக்குள்ள போயிருவோமா? அறிமுகப்படுத்திக்கிங்க உங்களை. சமியுல்லா, தருமபுரி மாவட்ட பேச்சாளர். மறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள்? ஆப்ஷன் ஏ கல், மரம். ஆப்ஷன் பி விலங்கு. ஆப்ஷன் சி மலை. ஆப்ஷன் டி பாறை. மறுமை நாள் வரும்போது யூதர்கள் எதற்கு பின்னால் போய் ஒளிவாங்க அப்படின்றது கொஸ்டின். ஆன்சர் வந்து உங்க முன்னாடி இருக்கு. ஆப்ஷன் ஏ கல், மரம். ஆப்ஷன் ஏ கல், மரம்.
ஆமாம், கன்ஃபார்ம் தானா? இன்ஷா அல்லாஹ். விலங்கு பின்னாடி போய் ஒழிஞ்சா விலங்கு போயிடும். மலை பாறை இருக்கு ரெண்டு, மலை பின்னாடியோ பாறை பின்னாடியோ இல்ல, இரண்டு பொருட்களுக்கு பின்னாடி அவங்க ஒளிந்துக்குவாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில இரண்டு ஆப்ஷன் அதுதான். ரெண்டு ஆப்ஷன் ஆகும். கல் மரம் தான், வேற ஆப்ஷன் இல்லை. இதுல இருக்கிறதுல இல்ல. உறுதியா இருக்கீங்க? கண்டிப்பா உறுதியா இருக்கும். கம்ப்யூட்டர் ஜி கல் மரம் சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்திற்கான ஓராண்டு சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள். முஸ்லிம்களாகிய நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல், அல்லாஹ்வின் அடியானே, இதோ என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான், அவனை கொன்று விடு என்று கூறும். புகாரியில 2925வது செய்தி. நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள்? ஆப்ஷன் ஏ, முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே. ஆப்ஷன் பி, அல்லாவிற்கு கட்டுப்பட வேண்டுமே, நரகத்திலிருந்து வெளியேற வேண்டுமே, தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? ஆப்ஷன் டி, தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சில நேரங்களில் எப்படி நினைப்பார்கள் என்ற கேள்விக்கு டி, தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. யா லைத்தனா வதான அல்லாஹ் வதான ரசூலா, அதுல அத்தான ரசூலாவை தான் நீங்க ஆப்ஷனா வச்சிருக்கிறீங்க. அதனால அந்த ஆப்ஷனை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க வெறும் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி இல்ல இந்த தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா அதை மென்ஷன். இந்த ஆயத்துக்கு முன்னாடி உள்ள ரெண்டு ஆயத்துல தான் இணை வைக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருப்பாங்க. ஆப்ஷன் டி, தூதருக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று நரகத்தில் இருக்கும் இணை வைப்பாளர்கள் சொல்வார்கள். நாங்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று இறை மறுப்பாளர்கள் சில வேளைகளில் விரும்புவார்கள். அல் குர்ஆன் 15வது அத்தியாயம் 2வது வசனம் தெளிவுபடுத்துகின்றது. நீங்க சொன்னது வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுக்கணும். அவங்க எங்களை வழிகெடுத்துட்டாங்க, நாங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வழிகெடுத்த அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை 1000 ரூபாய் கொடு என்று சொல்லி கேட்பாங்க. அந்த வசனத்தை மேற்கோள் காட்டினீங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்ன விடை தவறானது. அல்லாஹ் உங்களுக்கு அருள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது. அடுத்த போட்டியாளர்கள் கோவை மாநகர் மாவட்டம் அப்துல் கபூர், முகமது ஃபராஸ். வாங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிங்க. அப்துல் கபூர், கோவை மாவட்டம் வசந்தம் நகர் கிளை. முகமது ஃபராஸ், குனியமுத்தூர் கிளை, கோவை மாநகர் மாவட்டம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்க தயாராக வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஏ, தொழுக வேண்டும். பி, தர்மம் செய்ய வேண்டும். சி, நோன்பு நோக்க வேண்டும். டி, பெற்றோருக்கு உதவ வேண்டும். ஆப்ஷன் பி, தர்மம் செய்ய வேண்டும். உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. மூட்டுக்களுக்காக தொழ வேண்டியதில்லை, நோன்பு நோக்க வேண்டியதில்லை, பெற்றோருக்கு உதவ வேண்டியதில்லை அப்படின்றீங்க. தர்மம் செய்யணும். கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் மாத்தலாம்னு வந்தீங்களோ? இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யுங்க அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் தர்மம் செய்யணும் அப்படின்றது. தங்கள் மக்கள் தமது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும். புகாரில 2989வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 1 வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள். அடுத்து 2வது கேள்வி. முதல் சுற்று 2வது கேள்வி. நாட்டுக்கழுதை உண்பதற்கு எப்போது தடை செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, கைபர் போர். ஆப்ஷன் பி, அகழ் போர். ஆப்ஷன் சி, தபுக் போர். ஆப்ஷன் டி, ஹுனைன் போர். கைபர் போரா, அகல் போரா,
தபுக் போரா, ஹுனைன் போரா? எந்த போரில் நாட்டு கழுதை உண்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்? கைபர், அகழ், தபுக், ஹுனைன். ஆப்ஷன் டி ஹுனைன் போர். ஆப்ஷன் டி ஹுனைன் போர். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. டிஸ்கஸ் பண்ணி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி ஹுனைன் போர். ஆப்ஷன் டி ஹுனைன் போர். ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஹுனைன் போரை சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில். கைபர் போரில் நாட்டுக்கழுதை உண்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர், கைபர் பாழ்படட்டும், நாம் ஒரு சமுதாயத்தினரின் போர்க்களத்தில் இறங்கிவிட்டோம் என்றால் எச்சரிக்கப்படுகின்ற அவர்களுடைய காலை நேரம் மிக கெட்டதாகிவிடும் என்று கூறினார்கள். எங்களுக்கு கழுதைகள் சில கிடைக்கவே அவற்றை நாங்கள் சமைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் கழுதைகளின் இறைச்சிகளை உண்ண தடை விதிக்கிறார்கள் என்று உரக்க கூவி அறிவித்தார்கள். நூல் புகாரி 2991 செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். நிறைய படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இன்னும் படிங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும். அடுத்து போட்டியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் அக்பர் முகமது ஷேக். வாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது. மேட்டில் ஏறும்போது என்ன கூற வேண்டும்? ஆப்ஷன் ஏ அல்லாஹு அக்பர் சுபஹானல்லா. ஆப்ஷன் பி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஆப்ஷன் சி அல்லாஹு அக்பர். ஆப்ஷன் டி சுபஹானல்லா. ஆப்ஷன் சி அல்லாஹ் அக்பர். ஆப்ஷன் சி அல்லாஹ் அக்பர். மேட்டில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஓராண்டுக்கான சந்தாவை பரிசா பெறுகிறீர்கள். அதற்கான ஆதாரம், நாங்கள் மேட்டில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறுவோம். புகாரில் 2992 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த இரண்டாவது கேள்வி, இவர் எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபிகளார் யாரை குறிப்பிட்டார்கள்? ஏ ஆப்ஷன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, பி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனது பிரத்யேக உதவியாளர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அலி அவங்களும் இல்லை, அபூபக்கர் சித்திக் அவங்களையும் இல்லை, அனஸ் அவங்களையும் இல்லை, ஜுபைர் பின் அவ்வாம் அவங்களன்ட்டு நீங்கள் கருதி அதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பிரத்யேகமான உதவியாளர் ஒருவர் உண்டு, எனது பிரத்யேக உதவியாளர் ஜுபைர் ஆவார் என்று கூறினார்கள். நூல் புகாரி 2997 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக். மூன்றாவது கேள்விக்கு பரிசு. எந்த நபியின் காலத்தில் பஞ்சம் வந்தது போல முலர் கோத்திரத்திற்கு சோதனை ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்? ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம், பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், சி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா? கான்ஃபிடென்ட், கன்ஃபார்ம். இந்த கனவுக்கு விளக்கமே இதுதான். கனவுக்கு விளக்கமே 7 அதுதான். மாடுகள் வந்து அந்த பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு. சரி, கம்ப்யூட்டர் ஜி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியான பதில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து எகிப்திய மக்களுக்கு அளித்த கொடிய பஞ்சம் நிறைந்த 7 வருடங்களைப் போல் அவர்களுக்கும் சில வருடங்களை தண்டனையாக அளிப்பாயாக என்று அவர்களுக்கு கேடு நேர பிரார்த்தித்தார்கள். புகாரில 2932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்ஸாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று நபிகளாரை பார்த்து கூறியவர்கள் யார்? ஏ இணை வைப்பாளர்கள், பி கிறிஸ்தவர்கள், சி யூதர்கள், டி யூதர்கள் கிறிஸ்தவர்கள். ஆப்ஷன் சி யூதர்கள். யூதர்கள். ரசூலுல்லாஹ் ரொம்ப எதிர்த்தவங்க இணை வைப்பாளர்கள் தானே. அவங்க தான் வந்துட்டு அவங்கள இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும் அலைக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு அவங்க வாழைக்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் தப்பாக புரிஞ்சுட்டு வாழைக்குன்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து அவங்க ஏசுறாங்க, அவங்கள திட்டுறாங்க, உங்க மீது நாசம் உண்டாகட்டும். ஆப்ஷன் முடிய போகுது. யூதர்கள் தானே அப்போ? ஆமாம். இணை வைப்பாளர்களோ கிறிஸ்தவர்களோ கிடையாது. சி யூதர்கள். சி யூதர்கள். கம்ப்யூட்டர் ஜி. சி யூதர்கள் சரியான பதிலை சொல்லி அல் குர்ஆன் தமிழாக்கத்தை பரிசாக அக்பர் மற்றும் முகமது ஷேக் குழுவினர் பெறுகிறார்கள். யூதர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முகமன் கூறும் சாக்கில் அஸ்ஸாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். நான் அந்த யூதர்களை சபித்தேன். பெரிய செய்தி சுருக்கமாக போட்டிருக்காங்க. புகாரில 2935வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. 2வது சுற்று போயிடுவோமா? திருப்பூர்ல என்ன நடக்குது பிரச்சாரத்துல சொல்லுங்க. மாநாடு அறிமுகம் செஞ்சதாக முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க. மாநாடை மையப்படுத்தி என்னென்ன பிரச்சாரம் நடக்குது அங்க? அரண்மனை பிரச்சாரங்கள் வந்து பெண்கள் பயான் வழியாகவும் நோட்டீஸ் விநியோகம் பண்றது, அதன் மூலியமாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெண்கள் தர்பியாக்கள் வாயிலாகவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பிரச்சார களங்களை திட்டமிட்டு அமைச்சிருக்கிறீங்க? நீங்க இமாமாவும் இருக்கீங்க. இமாமத் பணியில் உங்களுடைய தாவா பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? நாங்கள் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை அழைச்சி அவங்களுக்கு அந்த சிறிய கையேடு நம்ம விநியோகம் பண்ணி அதுக்கு விளக்கம் கொடுத்து இதை நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம வந்துட்டு பொதுவாக ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அவர் செய்த தியாகங்கள், அவங்க எவ்வளோவெல்லாம் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாம் எப்படிலாம் சோதனை செஞ்சேன், அதெல்லாம் அவர் எப்படி வெண்டெடுத்தார் அப்படிங்கிற பற்றி அவரை பற்றி நம்ம எடுத்து சொல்லி எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸை கொடுத்து தாவா பண்ணிட்டு வரோம். மாஷா அல்லாஹ். இப்போ அடுத்து 2வது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போயிடுவோமா? உள்ளே போயிடுவோமா? இப்போ நம்ம வெளியே போனோம்னா நமக்கு தமிழ் தர்ஜுமா குர்ஆன் அன்பளிப்பு கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்களிப்பு செஞ்சு உள்ளே போவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழுவித்த மக்ரிப் தொழுகையில் கலந்து கொண்ட நபி தோழி யார்? ஏ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் ஏ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி. சரியான பதிலை சொல்லி நீங்கள் 1000 ரூபாய் காசோலைக்கான பரிசை பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரில 763வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. அடுத்து 2வது கேள்வி. உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு. இதில் கோடுகள் போட்ட வண்ண ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியவர் யார்? ஏ உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா, அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா, அபி தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. நீண்ட ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஆப்ஷன் பி அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி அபு ஜஹம். ஆமாம், அவங்களுக்கு உங்களுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு. இதில் இப்போ தேவைப்படலை. இப்போ தேவைப்படலை. ஆமாம்,
கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அபு ஜஹம் தான் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி இப்போவும் அந்த ஆப்ஷன் அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு தான். புகாரியில் 752வது செய்தி. சரியான பதிலை சொல்லி 2000 ரூபாய்க்கான காசோலைக்கான பரிசுகளை பெறுகிறார். 3வது கேள்விக்கு போயிடுவோமா? யாருக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான் என்று ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. நல்ல தெளிவாக படிச்சுக்கிங்க. யாருக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான் என்று ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்ன? ஏ ஆப்ஷன் வட்டி வாங்குபவர், பி தர்மம் வழங்காதவன், சி இறைநேசரை பகைத்தவர், டி தீமையை ஆதரிப்பவன். 50-50 ஆப்ஷன் இருக்கு. பயன்படுத்தினால் 50-50. ஆப்ஷன் சி இறைநேசரை பகைத்தவர். ஆப்ஷன் சி இறைநேசரை பகைத்தவர். கன்ஃபார்மா? பார்வையாளர்களுக்கு குறிப்பு கேட்குற மாதிரி தெரியுது திரும்பி. ஆப்ஷன் சி கன்ஃபார்மா? கான்ஃபிடென்ட்டா? உறுதியா இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் சி இறைநேசரை பகைத்தவர். ஹதீஸ்ன்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமா பார்த்துட்டீங்க. சரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். புகாரியில் 6502வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 சுற்று முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 3வது சுற்றுக்குள்ளே போகிறோம். 3000 இல்லை 4000 5000 6000 அந்த ஏக்கங்களோடு நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நீங்கள் 3000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, 3000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. சரி, அடுத்த 3வது சுற்று. முதல் கேள்வி கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப டிஸ்கஷனோட உறுதியாக கேள்விகளை அட்டன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு கேள்விகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் ஒரு தடவை நம்ம தருவோம். யாருடைய ஆட்சி காலத்தில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பை நிறைய வெள்ளி நாணயங்கள் கொடுக்கப்பட்டது? ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வியை மாற்றுவோமா இல்லை இதற்கே நாம் பதிலளிப்போமா? 4000 ரூபாய் பரிசை வெல்வோமா அல்லது வேறு கேள்வியை மாற்றலாமா என்று நீங்கள் ஆய்வு செய்து நேரம் முடியத்துக்குள்ள சொல்லுங்க. யார் பண்ணாங்க? யார் பையனரே வெள்ளி நாணயம் கொடுத்தாங்க? உமரா, உஸ்மானா, அலியா, முஆவியாவா? எந்த நபித்தோழர் கொடுத்தாங்கன்ற ஒரு என்ன பண்றீங்க? பதில் கண்டிப்பா சொல்லணுங்களா? பதில் என்ன பண்ண போறீங்க? நிப்பாட்டுறோம். என்ன நிப்பாட்டுறீங்க? பதில் சொல்லாம வெளியே போறீங்களா? அடுத்து 4000 5000 6000 ட்வீட் பண்றீங்க. இதுக்கு மேல ட்வீட் ஆயிடுறீங்க. சரி, ஓகே, ட்வீட் பண்ணிடுறாங்க. இதுல என்ன பதில நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லணும். அவர் உஸ்மான் ரார், நீங்க உமரா? 2 பேரும் ஒரு கருத்தா? உஸ்மான் சொன்ன நீங்க உமர் அவங்கன்ற கருத்துல இருக்கீங்க. சரி, கம்ப்யூட்டர் ஜி சொல்லிடுங்க. அவங்களுக்கு 4000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கலாமா இல்லையா? இருங்க பதில சொல்லி 4000 ரூபாய் செக்கை வாங்கி அடுத்து 5000. கொஞ்சம் இப்போ நம்ம அந்த பல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சரியான பதில் நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம வெளியில் செல்லலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுத்தோம். இப்போ இந்த பதிலை நம்ம சரியாக சொல்லி 4000 ரூபாய் பரிசை நாம் வெல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். சொல்லுங்கள் வெல்லுங்கள். 3000 ரூபாய் காசோலைக்கான பரிசுகளை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அக்பர், முகமது ஷேக் ஆகியோர் இந்த பரிசுகளை பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.